நம்ம தமிழ்நாட்டில் கேன்சர் இன்ஸ்டிடியூட் மருத்துவமனையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் உங்களுக்கு தேர்வு கிடையாது, நேரடி முக தேர்வு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் சில வேலைகள் வந்து சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல், அதாவது உமன் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்காகவும் ஸ்டாஃப் நர்ஸ்க்காகவும் அண்ட் லேப் டெக்னீஷியன் அண்ட் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/10/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டண்ட்னாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ சேலரின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே போதும். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் இன்ஸ்டிடியூட் WIA, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி மெமோரியல் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரியில் எம்பிபிஎஸ்ஸோ இல்லை எம்பிபிஎஸ் டிகிரிலேயோ அல்லது நர்சிங்கோ இந்த மாதிரி வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அவைலபிளாக இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அண்டு நர்சிங்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் டாக்டரில் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில் வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற சில டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இருக்கும். இந்த மேலே வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். அந்த 3 லைன்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்றது இருக்கும். நீங்கள் அந்த கேரியர்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ் இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WIA ப்ரொமோஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் வந்தாவே போதும். உமன் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் டென்டல் சஜஷன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன்ஸ்க்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட்டுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு கிளினிக் ஃபார்மசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்ஜிக்கல் ஆன்காலஜி மல்டிப்ளே பொசிஷன்ஸ்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொஃபஸர் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் நியூக்ளியர் மெடிக்கலுக்காகவும் அண்ட் லேப் டெக்னீஷியன்ஸ்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிசியோசியன் அசிஸ்டண்ட்டுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸோ யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம், யாருக்கெல்லாம் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் உமன் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் டென்டல் சஜஷன்ஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றத இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் MBBS நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா BDSஓ அல்லது MDSஓ நீங்கள் வந்து மாஸ்டர் இன் பப்ளிக் ஹெல்த்தில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க, கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் to 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டிக்காக, சரிங்களா? அண்டு லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஜாபுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்
பிசியோதெரபிஸ்ட்டுக்காக வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் அதாவது பிபிடி இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும். உமன் கேண்டிடேட் அப்ளை பண்ணணும்னா இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணிடுவாங்க சரிங்களா. நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை வந்து பண்ணுங்கள். மேல் கேண்டிடேட் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து இருக்கும். இதில் ஃப்ரெஷர் கேண்டிடேட் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்ல. உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளூனன்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் ஃபார்மசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேக்கன்சி அப்படின்றத பார்க்கலாம். இதில் பி ஃபார்மசியோ அல்லது எம் ஃபார்மசியோ அல்லது ஃபார்மசி டியோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தா ஃப்ரெஷர் கேண்டிடேட் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ கேன் அப்ளை அப்படின்றதை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ஜாப் லொக்கேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் உங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்றத இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் ஆன்கோலாஜி மல்டிப்ளே பொசிஷன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பொசிஷன்ஸ்க்காக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜிஐஓ அல்லது எட்கு அண்ட் நிக்கோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐஓ அன்லாக்கோ அல்லது ஜென்ஸ் கொலாஜோ அண்டு எட்டோ அண்டு நிக்கோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கோ அல்லது டாக்டர் என்பிஓ நீங்கள் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது புற்றுநோயை பற்றி நீங்கள் இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோயாளியை பற்றி நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 or 7 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ப்ரொஃபஸர் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்ஓ அல்லது டிஎன்பி மெடிக்கல் ஆன்காலஜியோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க, ஆன்காலஜியை பற்றியும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாவது வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் உங்களுக்கான என்னென்ன ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லேப் டெக்னீஷியன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நர்ஸு கேண்டிடேட்டுக்காகவும் அல்லது இந்த லேப் டெக்னீஷியன்ஸ்க்காகவும் வந்து கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த லேப் டெக்னீஷியன்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபராட்டரி டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மெடிக்கல் லேபுக்கான ஈக்குவலாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கும் 4ஆம் தேதி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசியோசியன் அண்ட் அசிஸ்டண்ட்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு கம்யூனிகேஷன் கன்சல்டருக்காகவும் அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நர்ஸு கம்யூனிட்டி நர்ஸஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் டிப்ளமோ நர்சிங் அதாவது டிப்ளமோ இன் நர்சிங் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏஎன்எம் அப்படின்ற கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மினிமம் வந்து 2 இயர்ஸ் to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையிலும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு விழுப்புரத்துலும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு சிவகங்கை அண்டு தேவக்கோட்டை இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வரைக்கும் தான் சரிங்களா. இன்னும் 3 டேஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாமோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் இதுதான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி வியூஸ் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சர்வே வந்து எரராக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. அதுக்காக நான் உங்களுக்கு சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற சில பேர் வந்து கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணணும், நமக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். லேப் டெக்னீஷியன் 2025க்கான வேக்கன்சிஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அடையாரில் வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில். இதில் உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபுல் நேம், நீங்கள் அதாவது உங்களுடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா? உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மதர் நேம், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர். இந்த ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் 1% வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். அப்படி ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கூகுளோட டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆகும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து எந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஹையர் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் எதில், அதாவது இந்த நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா, எதில் வந்து வெப்சைட் மூலியமாவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அல்லது லிங்க்டின் மூலியமாவா, அல்லது வாட்ஸ்அப் மூலியமாவா, அல்லது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யாராவது ரெஃபர் பண்ணி வந்தீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன், அதாவது பிளேஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷர்னு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 1 அல்லது 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அண்டு கரண்ட் டிசிஷன் வந்து என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்டு ஆர்கனைசேஷனும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சிடிசி சரிங்களா, உங்களுக்கான நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்ருந்தீங்க அதுக்கான சிடிசி இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நோ அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஸ்பௌஸ் நேம், அதாவது நீங்கள் வந்து மெயில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பௌஸ்ன்னு என்னென்னா கார்டியன், அதாவது உங்களுடைய ஒய்ஃபோ அல்லது உங்களுடைய மதர் நேமோ உங்களுடைய ஃபாதர் நேமோ உங்களுடைய கார்டியன் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் நோட்டீஸ் பீரியட் சரிங்களா, இதில் நோட்டீஸ் பீரியடை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. கார்டியன்ஸ் வந்து எத்தனை மாதம் வரைக்கும் இருக்கணும், அண்ட் எத்தனை மந்த் வரைக்கும் இருக்கணும், அண்டு எத்தனை டேஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஜாயினிங் டேட், நீங்கள் வந்து எப்போ வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற டேட்டு, உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூம்லேயே வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அப்லோடு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ஓ அல்லது டாக்குமெண்ட்டோ அல்லது இமேஜ் கன்வெர்ட் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் வந்து ஆயிரும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கால் ரெஃபரோ அல்லது நீங்கள் வந்து எப்படி அவங்க வந்து கால் ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதுலேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு இருக்குது, இல்லை இந்த ஜாபை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்கான டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஐஐடி மദ്രാஸ் சென்னைக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம்பஸில் 24 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து சஜஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் நர்சிங் படித்தவங்களுக்கு அண்ட் பிஎஸ்சி, அதாவது எம்பிபிஎஸ்சில் வந்து நர்சிங் படித்தவங்களுக்கும் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்களும் டி ஃபார்மசி, பி ஃபார்மசி இது எல்லாம் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுறாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.